தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் அவங்களுடைய ப்ரொபேஷன் பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குருசியலான காலகட்டம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னு சொன்னால் ப்ரொபேஷன் பீரியடில் லீவில் போனால் ப்ரொபேஷன் பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதே மாதிரி ப்ரொபேஷன் பீரியடுக்குள்ளே முடிக்க வேண்டிய ட்ரைனிங் ஏதாவது இருந்து அதை முடிக்காமல் இருந்தோம்னா நம்மளுடைய ப்ரொபேஷன் பீரியட் தள்ளி போகும். அதே மாதிரி ப்ரொபேஷன் பீரியடுக்குள்ளே டெஸ்ட் ஏதாவது எழுதி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இருந்து அதை பாஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ப்ரொபேஷன் பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த மாதிரி ப்ரொபேஷன் பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது சில நேரங்களில் நம்மளுடைய ப்ரொமோஷன் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சீனியாரிட்டியும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு விடுப்பு விதிகளில் விதி 27 ரூலிங் 5, தமிழ்நாடு லீவ் ரூல்ஸ் ரூல் 27 அதில் ரூலிங் 5ல் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட தகுதியான் பருவம் 31/12/2025 ஆஃப்டர்நூனில் முடிச்சிட்டார். இப்போ அவருக்கு அந்த தேதியில் ஆர்டர் ரிசீவ் பண்ணணும். இப்போ பொதுவாக ஆர்டர் ரிசீவ் பண்ண மாட்டாங்க. இப்போ 30/6/2026 தான் அதுக்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். 6 மாதம் கழிச்சு தான் அவருக்கு ப்ரொபேஷன் டெக்ளரேஷன் ஆர்டர் ரிசீவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ 1/1/2026 அவருக்கு வந்து இஎல் கிரெடிட் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னால், அவர் வந்து ப்ரொபேஷனர் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸை வச்சு தான் அவருக்கு இஎல் கிரெடிட் கொடுத்துருப்பாங்க. இப்போ 30/6/2026 இவர் வந்து 31/12/2025 ஆஃப்டர்நூன் தகுதியான் பருவத்தை நிறைவு செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஆர்டர் ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் 1/1/2026 இவருக்கு இஎல் கிரெடிட் வந்து மாற்றி கொடுக்கணும். ப்ரொபேஷனருக்கு என்ன ரேஷியோவில் கொடுப்போமோ அந்த ரேஷியோவில் இஎல் கிரெடிட் இருக்காது. 1/1/2026 அவர் வந்து அப்ரூவ்டு ப்ரொபேஷனர் பர்மனன்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக மாறிடுறார். அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான அட்வான்ஸ் கிரெடிட் கொடுக்கணுமோ அந்த ரேஷியோவில் அவருக்கு வந்து 1/1/2026 அன்னைக்கு அவருக்கு அவருடைய இஎல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் கொடுக்கணும். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.